பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய குருநாளில் குருவை நினைத்து தியானித்து குரு வழிபாடு செய்து பலன் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. உங்களுக்கு ஆன்மீகம் என்கிற கல்வியை போதிக்கிற நல் ஆசிரியன் அடிகளார். அவனால் பயன் அடைகிறவர்கள் நீங்களே தவிர உங்களால் அடிகளார் பெறப்போகிற பயன் யாதொன்றும் இல்லை. இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடிகளாரின் பெருமையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இதனை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தால் இதன் பயன் போக போக பின்னால் உங்களுக்கு தெரியும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியாத்தூர் மற்றும் சிறுவாக்கூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை பெரம்பலூர் மாவட்டம் பென்னகோணம் 1, 2, 3 ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக அம்மாட்ட வந்துட்ருக்கோம். அம்மாட்ட வந்ததுலேருந்து படிப்படியாக இன்றைக்கி முன்னேறி இருக்கிறோன்னா அம்மாவோட அருளாசி முழுமையாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்குது. சித்ரா பௌர்ணமி தொண்டு செய்யக்குள்ள அவ்வளோ அனுபவம் எங்களுக்கெல்லாம் இருக்கும். அம்மா நேரடியாக சித்ரா பௌர்ணமியில் நாங்கள் வந்து நாகயாகுண்டம் தொண்டு அப்பையிலேருந்தே செஞ்சிட்ருந்தோம். நாகயாகுண்டம் செய்யக்குள்ள அந்த நாகம் செய்யக்குள்ளலாம் நாங்கள் பெயிண்ட் அடிப்போம். அந்த நாகத்துக்கு அப்போ அந்த நாகம் அப்படியே எங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். நிறைய அனுபவம்லாம் இருந்திருக்கு. ஒரு தடவை வந்து இங்கே வந்து திடீர்னு நம்ம தண்ணி டேங்க்கில் வந்து ஏதோ ஜல்லி உடச்சிக்கிச்சின்னு சொன்னாங்க. உடனே அங்கே அந்த நேரம் பார்த்து நம்ம தலைவர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. சும்மா தொண்டுக்கு வாங்கி வா, தேறிக்கிட்ட வா, அவ்வளோதான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தா கடைசியில் ஜல்லி சிமெண்ட்டு கலக்கணும். ஆனால் ஜென்ஸு யாருமே இல்லை. அந்த நேரம் நான் செய்கிறேன்ப்பா, நீ இப்படி செய்வேன். நாங்கள் அப்பா அம்மா இருக்குப்பா, நான் கலவை கலந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியாது. ஏதோ அப்போ அளவு சொன்னாங்க. நான் ஃபுல்லாக கலவை கலந்து ஃபுல்லாக அந்த தண்ணி தொட்டி கட்டுற அளவு கலவை கலந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் செஞ்சேன். கலவை கலந்துலாம் கொடுத்தேன். அதோட அவர் சொன்னார், என்னமோ தெரியல அம்மா உன்னை வந்து சித்தாள் வேலை செய்ய வச்சிருச்சேன். இல்லைப்பா, அம்மா தொண்டு செய்ய வச்சுருக்காங்க, இந்த தொண்டும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, அது செஞ்சுருக்கோம்ப்பான்னு நான் சொல்லிவிட்டு அதோடு நாங்கள் வந்துட்டு அதோட வேள்வியெல்லாம் சூளை யாகன்றதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுப்பில் போட்டிருந்தாங்க. சூளத்தில் யாகத்தில் நாங்கள் எல்லாம் பொறுப்பில் போட்டிருக்கல. திடீர்னு ஒரு 10 யாககுண்டம் அப்படியே இருந்தது. அம்மா வந்து தீபாவளி கொடுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நீங்களாம் ஏன் நிற்கிறீங்க, வேள்வி கொடுவானாங்க. ஆமாம்மான்னு சொல்லுவோம். ஏன் நிற்கிறீங்க, எல்லோரும் ஒவ்வொரு யாகுண்டத்தில் உட்காருனாங்க. உடனே நாங்கள் உட்காந்து எல்லாருமே வேள்வியில் உட்காந்து நாங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்டு போனோம். அதோட வீட்டுக்கு போனோம். எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நாங்கள் வீடு கட்டுறோம் எங்கள்கிட்ட. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய் காசு கூட இல்லை. ஆனால் என்ன நிலமைன்னு தெரியல, நாங்கள் வீடு கட்டுற அளவு வந்துட்டோம். திடீர்னு கால்கோள் விழா பண்ணோம், வீடு கட்டணும். இன்றைக்கி நாங்கள் 3 மாடியில் இருக்கோம். அதை விட என் பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளை, நல்ல குடும்பம். அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாக சிங்கப்பூர் மாப்பிள்ளை, நல்ல தொழில். என் பொண்ணும் சிங்கப்பூரில் தான் வேலை கிடச்சி அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது. அதேமாதிரி நான் வந்து மற்றவங்களுக்காக வேணாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதுவே எனக்கு அம்மாவை நினச்சி பெருமையாக இருக்குது. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.